நேற்று வந்து எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு இந்த வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறதுக்காண்டி வந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஓட்டு வந்து எங்களுக்கு தான் போடணும், அப்படி ஓட்டு போடலாம் ஓட்டு ஐடியை நான் வந்து லாக் பண்ணி விட்டுருவோம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தாலுகா ஆஃபீஸ்க்கு வந்து அலையிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டுற மாதிரி அந்த சிஸ்டர் வந்து சொன்னாங்க. அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி யாராவது வந்து இந்த சிஸ்டருக்கு நடந்த மாதிரி உங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஓட்டு எங்களுக்கு தான் போடணும், இந்த மாதிரி 5000 ரூபா கொடுப்போம், வாங்கிட்டு ஒழுங்காக எங்களுக்கு ஓட்டு போடணும், நீ வேற யாருக்கா ஓட்டு போட்டா எங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்கன்னா யாரும் அதை நம்பாதீங்க. நீங்க போடுற ஓட்டு யாருக்குமே தெரியாது. அந்த தொகுதியில எவ்வளவு ஓட்டு வந்திருக்குன்னு மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். சும்மா உங்களுக்கு விவரம் தெரியாதுன்னு சொல்லி அவங்க வந்து பிளாக்மெயில் பண்றாங்க. அதனால வந்து இதெல்லாம் கண்டுக்காதீங்க. அவங்க காசு கொடுத்தா காசு வாங்கிக்குவாங்க, சரிங்களா? எங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னா சரி உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அனுப்பிச்சு விட்டுருங்க. அவங்க கிட்ட எந்த ஆர்கியூமெண்ட்டும் வச்சுக்காதீங்க, சண்டை போடாதீங்க. விஜயனனுக்கு தான் நீங்க ஓட்டு போடுற மாதிரி யாருக்கும் காமிச்சிக்காதீங்க. காமிச்சிக்கிட்டாலே வந்து அவங்க வீட்டுக்கிட்ட வந்து அவங்க வந்து பிரச்சாரம் பண்ண வந்தாலும் சரி, காசு கொடுக்க வந்தாலும் சரி, இந்த மாதிரி தான் வந்து அவங்க நடந்துப்பாங்க. அதனால வந்து விஜயனனுக்கு சப்போர்ட் பண்றத நீங்க கரெக்டா எலெக்ஷன் அப்போ வந்து காட்டுங்க. அதனால வந்து விஜயனனுக்கு தான் நீங்க ஓட்டு போற மாதிரி அவங்க கிட்ட காட்டிக்காதீங்க, சரிங்களா? அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே சும்மா நடிங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதனால வந்து இந்த மாதிரி வந்து சிஸ்டர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து நம்ம போடுற ஓட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருமா அப்படின்ட்டு. அப்படிலாம் தெரியாது. அதனால யாருமே சும்மா பிளாக்மெயில் பண்றாங்க. அது மாதிரி அவங்க ஓட்டு ஐடியை அவங்க லாக் பண்ண முடியாது, அதுவும் சும்மா வந்து பிளாக்மெயில் பண்றாங்க. அவங்க கொடுக்குற காசை நீங்க வாங்கிக்குவாங்க. விஜயனை வந்து இந்த டைம் வந்து எலெக்ஷனுக்கு வரலைன்னா அவங்க காசு கொடுத்து ஈஸியா ஓட்டு வாங்கி இதுக்கு முன்னாடி எப்படி நடந்த எலெக்ஷன் அதே மாதிரி முடிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து காசு கொடுப்பாங்க, ஓட்டு போடுவோம், யார் அதிகமாக காசு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம், அவங்க வந்து வின் பண்ணிடுவாங்க. இந்த டைம் வந்து நம்ம காசு கொடுத்தாலும் ஓட்டு நமக்கு வருமா வராதான்ட்டு ஒரு டவுட்லேயே சுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த 2 கட்சிக்காரங்களும். அதனால வந்து இந்த மாதிரி தான் வந்து அவங்க பிரச்சனை பண்ற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா அவங்க கிட்ட சண்டைலாம் போடாதீங்க, சும்மா பேசி அனுப்பிச்சு விட்டுருங்க, சரிங்களா?